ஏன் ஆபத்து வருதுன்னா, இன்னைக்கு நம்ம மனுஷீகத்தில் எடுக்கிற முயற்சி தான் பிரச்சனை. ஒரு சின்ன பிரச்சனையா உடனே என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அந்த ஞானத்தை கேளுங்க. சாலமன் கேட்டால், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை வேணும் என்று கேட்கும் போது அந்த ஞானத்தை கத்த கொடுத்தார். அதே போல் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நான் உபத்திரத்தில் இருக்கிறேன், நான் பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு ஞானம் வேணும் கேளுங்க. ஞானம் இல்லாமல் எனக்கு விழுந்து போகிறாங்க. சின்ன சின்ன கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரும்போது அவங்க விலகி போகிறாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆபத்து காலத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா, மனித சுவாயிலாக இருக்கும் போது யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தாங்களோ அற்புதம் அடையாளம் செய்தார். குருடர்களை பார்வை வைத்தார், செவிடுகளை கேட்க வைத்தார், முடவுகளை நடக்க வைத்தார். யாரெல்லாம் அவங்களை நம்பி வந்தாங்களோ ஆபத்து வரமான கத்தர் கொடுத்தார். அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் போது கூட கள்ளனை பார்த்து அவர் வேதனைப்பட்டார். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நிறுத்தணும்னு சொல்லும் போது அவர் சொல்ல, இன்று என்னோடு கூட நீ பரதேசிப்பாய். அந்த மரண தருவாயில் கூட ஒரு ஆத்மாவை அவர் கொண்டு போனார். உலகம் உங்களை பகைச்சா நீ ஆச்சரியப்படாத. உன் வீட்டாரு உனக்கு சத்துருவாய் எழும்பினாலும் கர்த்தர் உன் பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் அவர் தேவைகளை சந்திப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உனக்கு முடிவு கர்த்தர்கிட்ட தான் கேட்டுக்கொள்ளணும். நீங்கள் கேட்டு பாருங்களேன். நீங்கள் எத்தனை மனுஷீகமாய் ஓடி ஓடி நீங்கள் போனீங்களே, இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேளுங்க. யோவான் 14:14 சொல்லி, என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லிக்கிறார். கேட்கிற ஒருவனும் பெற்றுக்கொள்வார். நீங்கள் கேட்டு பாருங்க, தராரா இல்லையா, நிச்சயமாக தருவார். உங்களுக்கு எல்லாருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்வு தேவனிடத்துல தான் வரணும்.